விஜய் என்ற ஒற்றை வார்த்தைக்காக திரண்ட பெரும் கூட்டத்தில் 1.5 வயது பிஞ்சு தொடங்கி 41 உயிர்களை பறித்துவிட்ட பேரழிவு. கரூரை துயரம் தொற்றிய அந்த கருப்பு நாள் வந்து 1 வாரம் கடந்து விட்டது. ஆனாலும் மாண்டவர்கள் விட்டுச் சென்ற துயரச் சுவடுகளும் அவர்களை இழந்தவர்களின் வேதனை ரணங்களும் ஆறவில்லை. ஓரிரு நாட்களில் மறந்து போகும் நிகழ்வா அது என்று பதவதைக்கப் போகிறது நெஞ்சங்கள். என்ன நடந்தது, யாருடைய தவறு, எப்படி தடுத்திருக்கலாம் என்று பொது சமூகம் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மீண்டு வருமா எங்களை விட்டுச் சென்ற உயிர்கள் என்று பரிதவிக்கின்றன உறவுகள். கனவுகளோடு பல உறவுகளோடு இங்கே வந்தவங்க 41 பேர் உயிரிழந்த இந்த தாவேகா பிரச்சாரம் நடந்த இடத்துல தான் அந்த சாட்சிகளோட நான் இருக்கேன். இந்த இடத்துல தான் அந்த ஜெனரேட்டர் இருந்தது. இந்த இடத்துல எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல தான் முதல் அந்த மரத்து மேலே நிறைய இளைஞர்கள் ஏறிட்டாங்க. கூட்டம் பஸ் வருது, அந்த நெருக்கடியான சூழல் ஏற்படுது. அந்த இடத்துல முதல்ல மரத்துல இருந்து விழுகிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு சாக்கடை கழிவாய் ஓட இருக்கு, அதுலேயும் விழுந்து முதல் சம்பவம் அப்படி ஆரம்பிக்குது. கரூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏமூர் புதூர் கிராமம். விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இங்கிருந்து வண்டி பிடித்து கரூருக்கு சென்றன 5 குடும்பங்கள். அதில் டாஸ்மாக் ஊழியர் சக்திவேலின் மனைவியும் MA B.Ed பட்டதாரியுமான பிரியதர்ஷினி மற்றும் 9ஆம் வகுப்பு படித்த மகள் தாரணிகாவும் அடக்கம். காலை 11 மணிக்கே கூட்டத்திற்கு சென்ற மகளிடமிருந்து சக்திவேலுக்கு கடைசியாக வந்தது ஒரு செல்போன் வாய்ஸ் நோட் மட்டும்தான். ஏமாமா கும்பல்லதான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பார்த்துட்டு தான் வருவோம், நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறனால பார்த்து இல்லைன்னா பரட்டு வந்துருங்கப்பா, முதலே வந்திருக்கோன்னு சொல்றதா கூப்பிட்டேன். நான் அதிகமாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க, பாப்பா எப்படி சமாளிக்க, அதுக்காக தான் ஃபோன் பண்ணது. சுத்தமா டவரே இல்லை. அப்புறம் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன், இதை மாதிரி கூட்டம் இங்கேருந்து கிழக்கிருந்து அதிகமாக மேற்க வந்துட்டு இருக்குதுப்பா, நம்ம இருக்க விஜய் வரனால ஓவராக கூட்டம் வந்துட்டு இருக்குது, அதனால் நீ எப்படி வரணுமோ வரப்பார், கூட்டத்திலேருந்து வெளியே வரப்பார், அதேமாதிரி பாப்பா வர சமாளிக்க முடியாது, தாங்க முடியாது, அதனால் கூட்டத்திலேருந்து வெளியே வரப்பாருங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் கடைசி வரைக்கும் பார்க்கல, டவர் கிடைக்கலையே. இப்போது 7:40 வரைக்கும் ஃபோன் பண்ணேன், திருப்பி ஃபோன் பண்ணேன், ரிங்கெல்லாம் போயிடுச்சு. அப்போ எங்கிட்ட ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ ஆமாம், பிரச்சாரம் முடிஞ்சோடனே அந்த பைபாஸ் இங்கே ஒரு பைபாஸ் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு பைபாஸ் அங்கே தான் நின்றுட்டு வந்தேன். அங்கே எங்கடா இவ்வளோ இங்கே எவ்வளோ கும்பல் இருக்குன்னா விஜய் பிரச்சாரம் முடிச்சு போகிறாருங்க. நானும் அங்கே நின்றுட்டேன். சரி இங்கே நின்றுட்டு இப்போ நாள் கால் பண்ணுவோன்னு கால் பண்ணேன். ஆனால் ரிங்கு போச்சு. 3 தடவை எடுக்கல, 4ஆவது தடவை எடுத்துட்டாங்க, ரிங்கு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் குரல் வேறையாக இருந்தது. என்னடா குரல் வேறையாக தெரியுது, வேற எங்கே பேசுகிறாங்களே, லேடிஸ் தான் பேசுனாங்க குரல் வேறு. நீங்கள் யாரும் அவங்க பேசுகிறாங்க, அவங்க செல்லுக்காரங்க ஹஸ்பண்ட் தாங்க பேசுகிறேன், நீங்கள் யாருங்க பேசுகிறேன், போலீஸ்காரமாக பேசுகிறான்னு சொல்லுவேன். மேடம் சொல்லுங்கள் மேடம், என்னாச்சு, செல்லு உங்கள் கையில் எப்படி வந்தது அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைப்பா கீழே கடந்தவங்க எடுத்து கொடுத்தாங்க, நீங்கள் வேணா செல்லு வேணுன்னா வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. எங்கே இருக்கிறீங்க மேடம், இந்த முனிப்பு கோயில் அங்கே ஒன்று இருக்கிற அப்படின்னாங்க. உடனே போயிட்டேன், ஒரு 10 நிமிஷத்தில் அங்கேருந்து போயிட்டேன்.
விஜயின் பேச்சு முடிந்த பிறகும் வீடு திரும்பாத நிலையில் முதலில் இடியாய் வந்து சேர்ந்தது மகள் தாரணிகாவின் மரண செய்தி. மருத்துவமனையில் மனைவியும் இறந்து கிடக்கிறார் என்ற அடுத்த பேரிடியும் சக்திவேலை வந்தடைந்தது. மனைவியும் மகளும் இறந்துட்டாங்க அப்படின்னு அப்புறம் அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். மகள் இருக்குன்னு தெரியும், மனைவி இங்கே தான் இருக்குன்னு தெரியாதாங்க. என்ன இதனால் என்னென்னா என்னோட குடும்பத்தோட போயிட்டோம். இதை மாதிரி இனிமேல் மேலும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. சம்பவம் நடக்காத அளவுக்கு என்ன பண்ணணும், பண்ணி வழிமுறை என்னவோ பண்ணிக்கணும். என்ன அவ்வளோதான், நான் தனிமரமாக தான் இருக்கேன். அக்காவும் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் என் குடும்பம்னு எனக்கு ஒன்று வேணுமில்ல. இப்போ நான் இதுதானே பாதிக்கப்பட்டவன் தானே. இந்த மாதிரி இனிமேல் ஒரு சம்பவம் நம்ம மேலே நடக்கக்கூடாது. தாழ்மையான கருத்து என்னோட கருத்து. ஆர்வமாய் மகள் தாரணிகா விண்ணப்பித்த புதிய ஆதார் அட்டை வீடு வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் அதை பிரித்து பார்க்க மகள் இல்லையே என்று கதறக்கூடிய சக்திவேலின் வேதனையை யார் கொண்டு போய் சேர்ப்பது தாரணிகாவிடம்? அவங்க 9th படிக்கிறாங்க. அவங்க என்ன படிக்க வைக்கிற, நீ என்ன படிக்க வச்சாலும் படிக்கிறேன்னு சொல்கிறான்ப்பா. அவன் பாசமாக இருக்கு, அப்பா அப்பா அப்பான்னு பாசமாக இருக்கேன். எதை வேணும் வாங்கி கொடுப்பேன். வீட்லேயும் அதே மாதிரி கேட்டாலும் கொடுப்பேன். அவர் அன்னைக்குன்னு நல்ல பாசமாக தான் போனாங்க, பாசமாக தான் இருந்தாங்க. எந்த வித இதில் நல்ல என் மேலே பொண்ணு பாசமாக இருக்கு. அந்த எவ்வளோ இருந்தாலும் அப்பா எங்கப்பா அப்படின்னு அப்பா எங்கம்மானு தான் கேட்கும். நான் சொல்லாமல் போயிட்டேன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது சொல்லாமல் போயிட்டேன்னா, நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும். நான் சொல்லாமல் போயிட்டேன்னா கேட்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், 9th படிக்குதுங்க. ஏஜ் அட்டன் பெரிய பிள்ளை. ஆனால் இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்கு. அங்கே பாருங்க, பாட்டை விளையாட்டு சாமானமெல்லாம் அதுங்க கிடக்குது பாருங்க. இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடும். சின்ன பிள்ளை மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பொம்மை செஞ்சு விளையாண்டுருக்கும். அந்த பாத்திரத்தை எடுக்கக்கூடாது. எங்கள் அம்மாவை பாத்திரத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னா பார்த்துங்க எப்படி எவ்வளோ தூரம் இருக்குது. அறியாத பருவத்தில் நிற்க முடியல. கடந்த ஆண்டு 9 வயதான 2வது மகளை பறிகொடுத்த ரணம் ஆறாத நிலையில் தனக்கென்று இருந்த உயிர் சொந்தங்களான மனைவி மற்றும் மூத்த மகளின் உடல்களுக்கு ஒரே நேரத்தில் சிதையூட்டி நிர்கதியாக நிற்கிறார் சக்திவேல். அழகான ஒரு கிராமத்தில், ஒரு பறவைகள் சத்தம் கேட்டுட்டு இருந்த கிராமத்தில் விஜய் வந்துட்டு போன அந்த மறுநாள் சடலங்களோட அந்த 50 குடும்பங்களுடைய அழுகை சத்தம் மட்டும்தான் அந்த நேரத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தாவேகா கூட்டத்திற்கு சென்று உயிரை விட்டவர்களில் ஏமூர் புதூர் கிராமத்தை சேர்ந்த சந்திராவும் ஒருவர். தனது இளைய மகனுடன் கூட்டத்திற்கு சென்றவர் சடலமாகத்தான் வீடு திரும்பினார். அவரது உடலை கண்டு வயதான தாய் தந்தையர் கதறிய காட்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு எரும மாடு மாதிரி விட்டு எல்லாம் மட்டும் சாப்பிடுச்சிட்டாங்கப்பா. ஒன்றும் பண்ண முடியலையே. என் பிள்ளை வேணுமே பதறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். பெத்த பிள்ளை பேத்தி பேரன் எடுத்துனேன். என்னை யாருங்க காப்பாத்து? என் பிள்ளை தான் என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சாமி. இரவு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லலாம் என்று சந்திரா கூறியிருந்ததால் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம் பாறையில் இருந்த அவருடைய தாய் தந்தை மாலையே வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்களை வரவேற்க வேண்டிய தன்னுடைய மனைவி சடலமாகத்தான் வீடு திரும்பியதாக கூறுகிறார் நொறுங்கி போன சந்திராவின் கணவர். அம்மா கிட்ட போன கொடு அப்படின்னு. அம்மா உள்ளதாப்பா இருக்குது, உள்ளதான் போலீஸ் அம்மா உள்ளதான் இருக்குது, வருவாங்கப்பா அப்படின்னு. சரி நல்லா தான் இருப்பாங்கட்டுருக்குது அப்படின்னு நான் தான் இருந்தேன். இப்படி ஆகுன்னு இது பண்ணி போட்டேன். விஜய் வந்து இது கட்சி மூலிமா பார்க்க கட்சி இது சிவன் நடிக்கிறனால பார்க்க போவாங்க. இன்னொன்று இதுக்கு முன்னாடி கட்சியில் என்ன ஓட்டு போட்டாங்களா ஒன்றா ஒரு கட்சியில் இதாக இருக்காரோ
உறுப்பு கலாக்கலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. பார்க்கணும் போயிருக்கேன். கடைசியாக பேசுன்னு காலையில் வந்துட்டு ஒரு 9 இருக்கு. அது போமா போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டான். என்ன பண்ணுதான் சொன்னேன், வேற ஒன்று அந்த ஒரு பழம்பு தான். பையன் சொல்ல போயிட்டு வரணுன்னாங்க. நான் 2 பேர் போகணும் இல்லை, அவங்க கூப்பிட்றாங்க போயிட்டு வரட்டா சரி போயிட்டு அப்படின்னு தான் சொன்னேன். இன்னொன்று இந்த கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்கா, ஒரு ஹாஸ்பிட்டலோ எங்கேயாச்சும் ஒரு மார்ச்சுரி எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாங்கன்னா நேரடியாக அவங்களுடைய உடலை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, டைரெக்டாக சுடுகாட்டில் தான் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களாம். அது வந்து உங்களுடைய கிராம வழக்கமாக அவங்க கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த 5 உடல்களையுமே நேராக சுடுகாட்டு கொண்டு போய் அவங்க எரிச்சிருக்காங்க. நிறைய பேர் இறந்து போனதுக்கு இன்னொன்று காரணம் என்னன்னா, ஒரு 2-3 நிமிடம் அவங்களுக்கு மூச்சு விட முடியல. மூஞ்சிலே சில பேரெல்லாம் மிதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு வயதானவர் ஒருத்தர் 60 வயது வயதானவங்க, ஒரு ஆட்டோக்கார், அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் உடம்பை எடுத்தோம். அது வந்து அவர் தான் முதல் இறப்பு உறுதி செஞ்சது. அவர் இறந்து போயிட்டார். அடுத்து அந்த குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கெல்லாம் முகம்லாம் வீங்கி போயிருந்தது. அது எப்படி விவரிக்கும் தெரியல, அப்படியே முகம்லாம் வீங்கி போய் ரொம்ப ஒரு கொடூரமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. இந்த குறும்புத்தனமும் குழந்தைத்தனமும் கண்ணுக்குள்ளேயே நிற்கக்கூடிய நிலையில் அவனை மண்ணுக்குள் வைத்து விட்டோமே என்ற கதறல் இன்னும் 1.5 வயது துருவிஷ்ணுவின் வீட்டில் ஓயவில்லை. கொங்கமேசிலேருந்து வாங்கிட்டாரு அவங்க அத்தை. கொங்கமேசிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகும். பெரிய அத்தை அவனுக்கு டீக்கு ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொன்னால் போதும், வேலை விட்டு வரும்போது பேக்கரி கவரையோடு இவ்வளோ பேசுது. அவங்கெல்லாம் வாங்கி கொடுத்ததா, அப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து வாங்கி தருவாங்க. அவங்க 2 அத்தையுமே வாங்கி கொடுத்துருவாங்க. சின்ன அத்தை சேலத்துலேருந்து வந்தாலுமே பையன் சாப்பிட்றானேன்ட்டு நான் பண்ணு இல்லை பப்ஸ் இல்லைங்க, இது நான் பீஸ் மாதிரி அது வாங்கிட்டு வந்தா அவங்க அம்மா சொல்லு, சளி பிடிச்சிக்க வேண்டாம், பரவாயில்ல நீ சாப்பிடு தங்கன்னு ஊட்டி விடுவாங்க. கேட்டு பிடிச்சி எல்லாம் அனுப்பிவிட்டு பார்த்து புள்ள மேலே ஏறி நின்றுட்டு இருந்தாங்களாமா, ஏறி போகிறாங்களாம். காலு மேலே அவ்வளோ பெரிய பொம்பளையே பார்க்கல, சின்ன குழந்தைய பார்த்துருப்பாங்களா, இல்லை பச்சை குழந்தை காப்பாத்திருக்கலாமேன்னு கூட நினைச்சிருக்கலாமே. அந்த பசுமே கொண்டு போட்டாங்களே, கால செருப்பு காலால ஐசு, இதுல பார்த்தா இதுல நசி செருப்பு காலியா மிதிச்சிருப்பாங்க. அட்டுக்குது இந்த சைடே இப்படி ஒதுங்கி இருக்குது, இது சமமா இருக்கு. என்ன குடல் வெளியதான் வரல. நேர்ல பார்த்திருந்தா அவங்க அம்மா அவ்வளவுதான், அங்கேயே அவ்வளவு சத்தியமா சொல்லு, இந்த மாதிரி இல்ல சத்தியமா. மாசமா இருக்கிற பிள்ளைய அப்படி மிதிச்சுட்டாங்க. மாசமா இருக்கிறன்னு கூட ஒரு மனிதாபமான ஒருத்தனுக்கு இல்லாம போயிருக்கு.
தத்தி தத்தி நடந்து வருவதை பார்த்து ரசித்த குழந்தையை கூட்டத்தில் மிதித்தே கொன்று விட்டார்களே என்ற வேதனையில் மகனின் உடலை தந்தை விமல் கையில் தூக்கி வந்த காட்சியும், பால்மனம் மாறாத குழந்தை உடற்கூராய்வு செய்யப்பட்டு கிடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாய் மாதேஸ்வரி துடித்த காட்சியும் ஆறவே முடியாத ரணங்கள். விஜய் பிரச்சாரத்தில் உயிரிழந்த பிஞ்சு 1.5 வயது துரு விஷ்ணுவை எண்ணி கரூர் வேலுசாமிபுரமே துக்கத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விஜய் பாட்டு தெரியும், நான் ரெடி தான் வரவ, அது போட்டுட்டா அந்த கண்ணு இந்தாண்டா போகாது கால கீழே எல்லாம் அது வேற இப்படி ஆடுவா. இப்படிலாம் 1 வயசுல அந்த விஜய பாட்டு அவ்வளவு ஒரு ரசிச்சு பார்ப்பான். அந்த பாட்டு அதுக்கு அவனுக்கு எப்படிதான் தெரியுதுன்னு தெரியும். கால் ஆடு அவனுக்கு, அவங்க கால் எப்படி ஆட்டுறாங்கன்ட்டு அதை பார்ப்பான். அதுதான் சொல்ற, வாயில்லாத பிள்ளைக்கு இவனை நல்லா இப்ப நீங்க எல்லாம் ஒரு நீட்டா இருக்கிறீங்க, உங்களாட்ட இந்த ஒரு வேலைக்கு போய் அவங்க அம்மா காப்பாத்துறாங்க. அவங்க அப்பா எப்படியோ முன்ன பின்ன எப்படியோ ஆம்பளைங்க புத்தி தான் தெரியுமே, எப்படி முன்ன பின்ன இருந்தாலுமே அவள் நீட்டாக ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணும். அதுதான் நான் அவளுக்கு பண்ணுற நல்லதுன்ட்டே நான் நினச்சேனே. துரு விஷ்ணுவை இழந்து தவிக்கக்கூடிய, வாய்ப்பேச முடியாத, காது கேட்காத தாய் மாதேஸ்வரியின் துக்கத்தை ஆசுவாசப்படுத்தக்கூடிய சக்தி எந்த ஆறுதலுக்கும் எந்த நிவாரணத்திற்கும் இல்லை என்பதே நிதர்சனம். நான் இருக்கிறதுல இந்த எனக்கு பின்னாடி தான் அந்த ஜென்ரேட்டர் இருந்தது. அந்த ஜென்ரேட்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா தடுப்புகள் அமைச்சிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேருந்து வந்தோடனே மக்கள் கூட்டத்தில் அந்த ஜென்ரேட்டரையும் உடைச்சிட்டு அவங்க உள்ளே போக வேண்டிய சூழல் இருந்தது. உடனே என்ன பண்ணாரு, அங்கே ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் இருந்தார். அப்புறம் லைவ் யூனிட்லாம் இருந்தது. அவங்க விஜயை பேசுகிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஓபி வேணும் அங்கே நின்றுட்டு இருந்தது. அதெல்லாம் வந்த உடனே என்ன ஆயிட்டுன்னா, மக்கள் கூட்டம் உள்ளே வந்த உடனே அதை ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் போய் அதை ஆஃப் பண்ணார். நான் அந்த இடத்த பார்த்தேன். நியூஸ் 18லயும் அந்த கேமரால வந்து அந்த காட்சிகள் வந்து பதிவாயிருந்தது. ஒரு பேருந்து இங்கே வந்ததுனால தான் கூட்டம் தாங்க முடியாமல் நிறைய மக்கள் வந்து அந்த ஜென்ரேட்டர் உள்ளுக்குள்ளே போனது வந்து அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. பெரிய மகள் விஜயின் தீவிர ரசிகை. டிவியில் விஜய் படம் போட்டாலே மற்ற சேனல்களை மாற்ற விட மாட்டாள். சின்ன மகளுக்கு ஓவியங்கள் வரைவதென்றால் உயிர். சுவர் முழுவதும் அவர் விட்டுச் சென்ற நினைவுகள் ஏராளம் என மனைவி மற்றும் 2 மகள்களை ஒரே நேரத்தில் பறிகொடுத்த ஆனந்த ஜோதி பேசும்போது அவருடைய துக்கம் அடைக்கத் தொடங்கிவிட்டது. எங்க பெரிய பாப்பாவுக்கு வந்துட்டு கட்சின்னு தெரியும். அதுவும் வந்துட்டு அந்த மேக்கப்லாம் பண்ணிட்டு எங்கள் பாப்பா சின்னது வந்துட்டு இங்கே போட்டு வச்சு இங்கே இதெல்லாம் பாரு நல்லா இருக்கா என்னன்னு கேட்டுட்டு, இத்தனைக்கும் நாங்கள் போகும்போது வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க சார் எங்கள் பாப்பா 2 பேரும். கீழே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக் நீங்கள் போடும்போது அதுக்கு கீழே கமெண்ட் போடுறவனை பார்த்தா வந்துட்டு இவனே கூட்டிகிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளை கொண்டுட்டான் அப்படிமே கமெண்ட் போடும்போது, என் பிள்ளை எப்படி வளர்த்தோம் எனக்கு தெரியும், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்களுக்கே தெரியாது. இதில் 3ஆம் மனசு இவனுக்கு தெரியும். கரூர் சிவசக்தி நகரை சேர்ந்த ஆனந்த ஜோதி பெரிய மகள் சாய் லக்ஷனாவின் விருப்பத்திற்காக வேலைக்கு லீவ் போட்டுவிட்டு விஜயை பார்க்க குடும்பத்தை அழைத்து சென்றார். குடும்பமாய் சென்று மனைவி ஹேமலதா, மகள்கள் சாய் லக்ஷனா,
சாய் ஜீவா ஆகியோரை கரூர் நெரிசல் என்ற யமனுக்கு பறிகொடுத்துவிட்டு தனி மரமாய் திரும்பியதாக வேதனை பொங்க கூறுகிறார். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, அடுத்த வாரம் திருச்சி போய்க்கலாம், ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டு ஞாயிறு சனி ஞாயிறு லீவ் போடலாம், இல்லைன்னா ஞாயிறு திங்கள் லீவ் போட்டுட்டு 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரலாம், அப்படியே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆமாம், இவர் சடனாக பிளான் பண்ணவும் அப்படியே எங்கள் பாப்பா வந்துட்டு விஜய் பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்குது. ரோட் ஷோ கரூர் வரேன்னு சொல்லி போட்டிருக்காரு. போனது எங்கள் தப்பு, கூட்டு போனது எங்கள் தப்பு தான் சார். நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இது நான் விஜய் மேலேயோ இல்லை வந்துட்டு ராஜ்மோகன் மேலேயோ இல்லை அந்த கட்சிக்காரங்க மேலேயோ இந்த கட்சிக்காரங்க மேலேயோ பழி சொல்லி என்ன ஆக போகுது. அதாவது வந்துட்டு இப்போ அந்த இடத்துல போலீஸ் இருந்தாங்க. இப்போ என்னன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு 10,000 பேர் தான் நிற்க முடியும்னா 10,000 பேர் நிப்பாட்டி வச்சு அதுக்கு மேலே உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அலோவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுக்கு மேலே க்ரௌட் வர மாதிரி இருந்தால் அப்போயே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாம் சார். இன்னைக்கு வர விஜய் அடுத்த வாரம் வந்துட்டு போகிறாரு. சிறைத்துறையில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி களைத்து போன தனக்கு ஓய்வு காலம் இனி மனைவியுடன் நிம்மதியாக கழியும் என்ற இவரின் கனவும் கரூர் நெரிசலில் நொறுங்கி போனது. 12 மணிக்கு எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் போகிறாங்க, நானும் கூட போயிட்டு வரேன். எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதாங்க. வண்டியில் டாட்டாய்ஸ். ஆமாம், ஒரு 5-6 பேர் சேர்ந்து போனோம். திருப்பி போயிட்டு வருவாங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு பார்த்தேங்க. நைட்டு 7:30 வரைக்கும் வரல. அப்புறம் 7:15 மேலே வாட்ஸ்அப்பில் என் ஒய்ஃபு டெத்துன்னு வருது. அப்புறம் தான் எங்களுக்கு அது வரைக்கும் எந்த நிலவரமே தெரியல. என்ன ஆச்சு, அது நடந்துச்சு, எந்த விவரமே எங்களுக்கு தெரியல, யாரும் எங்களுக்கு தெரியப்படுத்தலை. கரூர் ஏமூர் புதூரை சேர்ந்த காளியப்பன் சிறைத்துறை காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் மனைவி அருக்காணியுடன் தன்னுடைய முதுமை காலத்தை கழித்து வந்தார். ஆனால் அந்த நிம்மதியை பறித்து சென்று விட்டது கரூர் துயரம் என்று தவிப்போடு கூறுகிறார் காளியப்பன். என்ன சொல்லட்டும், உயிரே போயிடுச்சு. நான் இனிமேல் என்ன எதை கேட்டு எது செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னமோ அப்படி நான் என்ன பண்ணிட்டேன். வீட்டில் சொன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. வீட்டில் ஒண்டியாக உட்காந்துருக்க மாட்டான், ஏதோ ஒரு வேலை செஞ்சுருது. 3 பேர பிள்ளைங்க பார்க்குறது, சமையல் பண்ணுறது, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான். காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேலையும் வேலை செஞ்சுட்டு தான். விஜயை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று ஊர் மக்களுடன் சென்ற அருக்காணி உயிரிழந்துவிட்ட நிலையில் பாட்டியை பேர குழந்தைகள் தேடினால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என தவிப்போடு கூறுகிறார் காளியப்பன். எப்படிங்க சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. என் உயிர் போனது தான், என் உயிர் போன உயிர் தான், வேற என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. என் உயிர் போயிடுச்சு, அவ்வளோ. கரூர் தாவேகா கூட்டத்தில் அன்று கண்ட காட்சிகளையும் பட்ட வேதனைகளையும் சொல்ல வார்த்தை கிடையாது என்று தற்போதும் துக்கத்தில் சிக்கி திணறி வருகிறார்கள் நெரிசலில் சிக்கியவர்கள். என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். ஒரே கிரௌடுனால, ஒரே கும்பல்னால என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தெரியாது சார் என்னென்ன நடந்ததுக்கு. அது என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கிடந்தாங்க சார். அவங்கள தாண்டிட்டு தான் வந்தேன். ஏன்னா அவங்க உயிரை காப்பாற்றுறது வந்து யாருமே காப்பாற்று கை நீட்டினாங்க. ஏன்னா அவங்க உயிரை தான் காப்பாற்ற, நம்ம உயிரை காப்பாற்றிக்கொண்டு அவங்க போகிறத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கீழே விழுந்து கை கொடுத்த ஆரம்பிச்சு நம்மளே இழுத்த ஆரம்பிக்கிறாங்க, தள்ளி விட்டுறாங்க. காப்பாற்றினாங்க போனாலும் நம்மளே தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம தள்ளி விட்டு நம்ம அடுத்து அவங்க நெவரை பார்க்குறாங்க இடத்த. மூச்சு தம் கட்ட முடியல. அது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து இன்னும் சம் கட்ட முடியல. கொஞ்சம் நேரம் தான் நானே போயிருப்பேன், ஒன்றும் முடிஞ்சிருக்காது. ஏன்னா மூச்சு தம் கட்ட முடியாமல் அப்படியே தக்கி புக்கி அப்படியே ஒரு ஆளா கீழே பிடிச்சி கையை பிடிச்சி வெளியே வந்துட்டேன். ஒரு அம்மா தான் என்னை தூக்கி வெளியே தள்ளி விட்டாங்க மூச்சு இழுக்கிறத பார்த்துட்டு. இந்த கரூர் பெரும் துயரத்தால் உறவுகளை இழந்தோரும் பாதிக்கப்பட்டவர்களும் மீண்டு வருவதற்கான ஒரே வழி காலம் அனைத்து காயங்களுக்கும் மருந்து போடும் என்ற ஒற்றை நம்பிக்கையே. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ரகுவரன், கார்த்திகேயன், ஹரிகிருஷ்ணன் மற்றும்